ஆள் வச்சு கடத்திட்டீங்கன்னு சொல்றான். நான் தான் ஐடியா கொடுத்தேன், அதனாலதான் நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். நான் உங்க கூட இருக்கிறதுனாலதான் அந்த சக்தி உங்க மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டு போறான். இனிமே அவளுக்கு அந்த இடத்தை மட்டும் கொடுக்கவே கூடாது அத்தை. நான் உடனே இந்த வீட்டை விட்டு போறேன். கிளம்பு போ. பூஜா 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 இரு பூஜா. என்ன விட்டு போறேன்னு சொல்றியா? என் பையன் என்ன புரிஞ்சுக்கல, என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கல, நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்ப வீட்டை விட்டு வெளில போறியா? வாயும் வயிறு மறந்த என் பொண்ணு என்கிட்ட கோச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுல போய் இருந்துகிட்டா. அவளுக்கு பிறந்த பேர குழந்தைய கூட ஆசையா தொட்டு தூக்கி கொஞ்சம் கூட விடாம பண்ணிட்டா. ஆனா நீ ஒருத்திதான் எப்பவும் என் பக்கத்திலேயே இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீயும் என்ன கைவிட்டு போறேன்னு சொல்ற பாத்தியா? சரி போ போ. இல்ல இத பாரு பூஜா, நான் சொன்ன என் பேச்ச கேப்பியா? நீ கேப்ப, கண்டிப்பா கேப்பேன். அப்படின்னா இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. அது பூஜா, நீ எதுவும் பேசாத. லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள போன்னு சொன்ன உடனே வா. எனது அருமை மக்களே, தாய்மார்களே, நீங்க யாரும் இந்த கவர்ச்சி எல்லாம் கண்டு ஏமாந்துடாதீங்க. நல்லா மேக்கப் போட்டுட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு ஓட்டு கேட்க வருவாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஓட்டு கேட்டு அழகான பெண்கள் கூட வருவாங்க. அத பார்த்து ஏமாந்துடாதீங்க மக்களே. பொன்னான வாக்குகளை நம்ம கிணத்து சின்னத்துக்கே வாக்களிங்க. மறந்துடாம அழுத்திருங்க. உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் வெற்றி வேட்பாளர். உங்கள் ஓட்டு. மக்களே, அது கிணறு இல்ல, பாழும் கிணறு. அந்த பாலும் கிணத்துலயே நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க? வேண்டாம் மக்களே, நம்ம வயிற்றுக்கு சோறு போடுற அன்னக்கரண்டிக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் ஓட்டு நமது சின்னம், நமது ஓட்டு. நம்ம கிணறு சின்னப்ப பாலும் கிணறு சின்னம் ஆயிருச்சுனே. ஆமாண்ணே. விடுறா பாத்துக்கலாம்டா. விடுறாவா. நமது சின்னம், நமது ஓட்டு வெற்றி வேட்பாளர். நமது ஓட்டு நமது சின்னம், உங்கள் ஓட்டு. இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. இந்த எலெக்ஷன்ல எங்க அம்மா உங்களை ஜெயிப்பாங்க. நீங்க எங்க அம்மா முன்னாடி வந்து மன்னிப்பு கேப்பீங்க. இத நான் நடத்தி காட்டுறேன். இது சத்தியம். எஸ்கேப் ஆகுறியா? அத்தைய பார்த்த உடனே உனக்கு பயமா? நீ தெரு தெருவா அலைஞ்சாலும் உங்க அம்மாக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. எல்லா ஓட்டும் எங்க அத்தைக்கு தான் விழும். இப்படி நீ அலையறதுக்கு பதிலா ரோட்ல ஏதாவது இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ணிருக்கலாம். ஒரு 1000-2000 தேறி இருக்கும். ஏய், சரி சரி கிளம்பு. நாங்க பிரச்சாரம் பண்ணணும்ல. போப்போ. நமது ஓட்டு, நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் உங்கள் சின்னம், எங்கள் ஓட்டு வெற்றி வேட்பாளர்.
தான் சொல்றேன், திரும்பி போங்க. விநாயகம்மா, நீங்க தெருக்குள்ள நுழைய கூடாது. திரும்பி போங்க. ஓட்டு போட மாட்டோம். திரும்பி போங்க. ஆமா, எங்க தெருவுக்குலாம் வரக்கூடாது. திரும்பி போமா. திரும்பி போங்க. திரும்பி போங்க. போங்கம்மா. அத்தை, பாத்தீங்களா? அங்க பாருங்க, எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு அவ எப்படி நிக்கிறா பாருங்க. திரும்பி போங்க. திரும்பி போங்கம்மா. திரும்பி போங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு கிடையாது. ஏங்க, போருங்க. இப்ப எதுக்கு திரும்பி போக சொல்றீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. என்ன தம்பி தெரியாத மாதிரி கேக்குற? உங்க அம்மா தானே பஞ்சாயத்து தலைவியா இருந்தாங்க. எங்க பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? எங்க தெருவுல 5 வருஷமா தண்ணி வரல. அதை தீர்த்து வச்சீங்களா? ஓட்டு கேட்கற அன்னைக்கு மட்டும் தான் வருவீங்களா? இதுக்கு முன்னாடி என்னைக்காவது வந்திருக்கீங்களா? தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்காத ரங்கநாயகி இங்க ஓட்டு கேட்க வரக்கூடாது. ஓட்டு கேட்க விட மாட்டோம். ஆமா, விட மாட்டோம். திரும்பி போங்க. நாங்க விட மாட்டோம். போங்க. திரும்பி போங்க. வராதீங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு இல்ல. திரும்பி போங்க. போங்க. அத்தை, இங்க நிலைமை சரியில்லை. தயவு செஞ்சு வாங்க போலாம்.